மேற்கு தொடர்ச்சி அடிவாரத்தில் ஒரு காட்டில் காலுக்காகம் கோழிக்காகம் அப்படின்னு 2 காகம் இருந்தது. அவங்க 2 பேர்த்துக்கும் ஜக்கு மக்கு அப்படின்னு 2 பசங்க இருந்தாங்க. ஜக்கு மூத்த பையன் ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலையில் வேலைக்கு சேர்ந்துட்டான். மக்கு அதே ஊரில் இருக்க ப்ரைவேட் ஜாப்பில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். 2 பேர்த்துக்கும் கல்யாண வயசானதுனால பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்துச்சு கோரி காக்கா. காலும் நீ நல்ல பொண்ணா பாரு கோரி அப்படின்னு சொல்லியிருந்தது. ஒரு நாள் கோரி வீட்டுக்கு வந்த சோனா குருவி, கோரியக்கா நான் ஜக்குக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த கோரி, பொண்ணா எப்படி நல்ல குணமா பெரிய இடமா அப்படின்னு கேட்டுச்சு. பெரிய இடம்லாம் இல்லைக்கா, நல்ல பொண்ணு அப்படின்னு சொன்னாங்க. கோரி, அதெல்லாம் வேணாம், எனக்கு கார் வாங்கி கொடுக்கணும், என் மகன் அப்படியே காரில் தான் போகணும் வரணும், அப்படிப்பட்ட பொண்ணாக தான் நாங்கள் பார்க்குறோம், அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைன்னா நீ என்கிட்ட பேசவே பேசாத அதை பற்றி அப்படின்னு சொல்லிச்சு. உடனே சோனா குருவிக்கு கோவம் வந்துருச்சு. நீங்கள் பணக்கார வீட்டு பொண்ணாக தான் பார்க்குறீங்களாக்கா, ஏன்க்கா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுச்சு. ஆமாம் சோனா, பணக்கார வீட்டில் இருந்தால் பாரு, அப்படி இல்லைன்னா நீ இடத்த காலி பண்ணு அப்படின்னு கோவமாக சொல்லிடுச்சு. உடனே கோவமாக சோனா குருவியும் பறந்து போயிடுச்சு. என்ன அந்த அக்கா இப்படியெல்லாம் பேசிக்கிருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு பறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கோரிக்காக்கா சோனா குருவியையும் புறா அந்த காட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் தன்னோட பையனுக்கு பெரிய இடத்துல கல்யாணம் முடிச்சிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லிச்சு. அப்படியாக்கா, ரொம்ப சந்தோஷம் அக்கா. கோரி அக்கா, நீங்கள் நினச்ச மாதிரியே ஒரு பெரிய இடமா பார்த்து கல்யாணம் முடிச்சிருக்கீங்க. அதே மாதிரி நீங்கள் கேட்டிங்களே காரு, அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்களாக்கா அப்படின்னு கேட்டதுக்கு கோரி, ஆமாம் எல்லாமே கொடுக்குறாங்க, அது மட்டும் இல்லை தங்க நகைகள் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிச்சு. குருவியும் புறாவும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிச்சுங்க. திருப்பி வீட்டுக்கு வந்த கோரிக்காக்கா எல்லாரையும் வச்சு பேசினாங்க. காலுக்காக்கா, இனிமே இவ தாண்டா உன் பொண்டாட்டி, நீ நல்லபடியாக வச்சு பார்த்துக்கணும், பணக்கார வீட்டு பொண்ணுடா, பார்த்து சுதாரணமாக வச்சுக்கோ அப்படின்னு ஜக்குக்கிட்ட சொல்லிச்சுங்க. அதுக்கப்புறம் சோனா குருவி ஒரு நாள் தேடி பறந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ கீழே மக்கு யாரோ ஒரு பெண்காகத்துக்கிட்ட பேசுகிறத பார்த்துச்சு. உடனே சோனா குருவி அது யார் அப்படின்னு பார்க்க போச்சு. மக்குவும் அதோட காதலியான மைனாவும் இப்படி பேசிக்கிட்டாங்க. மைனா, இங்கே பாருங்கள், உங்கள் அண்ணனுக்கு பெரிய இடத்த பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, எங்கள் வீட்லேயோ வசதி இல்லை, அதனால் உங்கள் அம்மா ஏற்றுக்க மாட்டாங்க, அதனால் நீங்களே என்னை மறந்துட்டு போயிடுவீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. உடனே மக்கு, நான் அப்படிலாம் மறந்துட்டுலாம் உன்னை போக மாட்டேன் மைனா, நீ எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்துச்சுறேன். இதை கேட்டு வந்த சோனா குருவி, சூப்பர் மக்கு, இப்படித்தான் கல்யாணம் பண்ண பொண்ணை காதலிச்ச பொண்ணை ஏமாற்றக்கூடாது, நீ நல்ல விஷயம் முடிவு பண்ணியிருக்க, உங்கள் அம்மா ஆனால் அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்களே, என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டுச்சு. உடனே மக்கு, தெரியலையே அப்படின்னு சொல்லிச்சு. நீ எப்படியாவது இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, உங்கள் அம்மா கிட்ட போய் பேசிப்பார், அம்மா நான் இந்த மாதிரி மைனான்ற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு பேசிப்பார் அப்படின்னு சொல்லி சோனா குருவி சொல்லிச்சு. உடனே மக்கு போய் அவங்க அம்மாவான கோரி காக்கத்துக்கிட்ட போய் பேசிச்சு. அம்மா நான் மைனா அப்படின்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேம்மா, அந்த பொண்ணையே எனக்கு கல்யாணம் பண்ணுவேம்மா அப்படின்னு கேட்டுச்சு. உடனே கோரிக்காக, நீ லவ் பண்ணுறதை பற்றி எந்த ஒரு எங்களுக்கு அபிப்பிராயமும் இல்லைடா, தாராளமாக பண்ணிக்கோ, ஆனால் அந்த பொண்ணு வீடு எப்படி, பெரிய பணக்கார பொண்ணா ஏழை பொண்ணா அப்படின்னு கேட்டதுக்கு மக்கு, இல்லைம்மா ஏழை பொண்ணு தான்ம்மா அப்படின்னு அந்த பேச்சை அப்போ விட்டுட்டு நான் பார்க்குற இடத்துல கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி வேகமாக பறந்து போயிடுச்சு. இதை பார்த்து மக்குக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. தன்னோட ஃப்ரெண்ட்ஸுகளெல்லாம் வர சொல்லி மைனா காலத்தில் தாலி கட்டிட்டுச்சு. ஃப்ரெண்ட்ஸுகள் மத்தியில் மக்குக்கும் மைனாக்கும் கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. இதை கேட்டு மற்ற உள்ள பறவைங்களெல்லாம் போய் அவங்க அம்மா அப்பாட்ட சொன்னோன்னே காலுக்காக்காவும் கோரிக்காக்காவும் வந்துருச்சுங்க. என்னடா இப்படி பண்ணிட்ட, எங்ககிட்ட நாங்கள் ஒரு வார்த்தை இன்னும் சொல்லியிருந்தோம், நாங்களே முடிச்சு வைக்க மாட்டோமாடா, உனக்கு நாங்கள் எப்படிப்பட்ட இடத்துல கல்யாணம் பண்ண நினச்சிருந்தோம், போய் இவளை போய் கல்யாணம் பண்ணியிருக்கியாடா அப்படின்னு கோரி ரொம்ப திட்டுச்சு.
அதுக்கப்புறம் காலுக்காக சரி விட்டு நடந்தது நடந்து போச்சு, இனிமேல் இவ தான் நம்ம வீட்டு மருமக அப்படின்னு சொன்னோன்னே கோரிக்காக என்னது இவ நம்ம வீட்டு மருமகளா, இவளை நான் வேலைக்காரியாக வேணால் வச்சுக்குவேன், மருமகளாக எந்த காலத்தில் ஏற்றுக்க மாட்டேன், வேலைக்காரியாக இருக்கிறாருந்தா நம்ம வீட்டுக்கு வரட்டும், இல்லைன்னா இப்படியே போய் தொலையட்டும் அப்படின்னு கோரிக்காக்கா சொல்லிட்டுச்சு. இருந்தாலும் அம்மா வீட்டை விட முடியாமல் மக்கு தன் மனைவியை கூட்டிக்கிட்டு அங்கேயே ஒன்றாவே இருக்க போச்சுங்க. உடனே காலுக்காக நீ இப்படி பண்ணதை நாங்கள் கனவுல கூட நினச்சி பார்க்கலாடா, நம்ம வீட்டுக்கு மூத்த மருமக எந்த அந்தஸ்தோடு வந்திருக்கா, இந்த இலையவளை இப்படி கொண்டு வந்துட்டியடா அப்படின்னு கோரிக்காக்கா மக்குவை பார்த்து திட்டுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் இங்கே இருக்கிறதுக்கு எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிச்சு. வீட்டில் உள்ள வேலைகள் எல்லாமே மைனா தான் பண்ணுச்சு. வீடு துடைக்கிறது, கூட்டுறது, சமைக்கிறது, எல்லாரோடைய ட்ரெஸ்ஸையும் துவைக்கிறது, ஆற்றுக்கு போய் தான் துவைக்கணும். மைனாவால் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் மக்கு சோனா குருவியை சந்திச்சிச்சு. அப்போ இப்படி சொல்லிச்சு, எங்கள் அம்மா மைனாவை ஒரு மாதிரியும் டீனாவை ஒரு மாதிரியும் நடத்துகிறாங்க சோனாக்கா, எல்லாமே தப்பாகவே நடத்துகிறாங்க, எல்லாமே வேலையும் என் மனைவியை தான் செய்கிறா அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா நீ கொஞ்ச நாளைக்கு உன் மனைவியை கூட்டிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போ, அப்போ உங்கள் அம்மாவோட நடவடிக்கை மாறும், அதுக்கப்புறம் நான் சொல்கிறப்ப நீங்கள் இங்கே வாங்க அப்படின்னு சோனா குருவி சொல்லிச்சு. அப்படியா நான் அப்படியே செய்கிறேன் சோனாக்கா, என்ன எங்கள் அம்மா மாறினா போதும், என் மனைவியும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு மக்கு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் மக்கு மைனாவை கூட்டிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு பறந்து போயிடுச்சு. மைனாவுக்கு முடியலை அப்படின்னு சொல்லிடுச்சு. மைனா வீட்டை விட்டு போனனால கோரிக்காக்கா டீனாவை கூப்பிட்டு, டீனா இனிமேல் நீ தான் இந்த வீட்டு வேலையெல்லாம் செய்யணும், மைனா ஊர்லேருந்து வர்ற வரைக்கும் நீ தான் இந்த வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு டீனா என்னது நான் செய்யணுமா, நான் எந்த வேலையும் செய்யாமல் இருக்கத்தான் எங்கள் அப்பா வீட்டு நிறைய பொருட்கள்லாம் வாங்கி போட்டிருக்காங்க, வேணும்னா நீங்களே செய்யுங்க, எனக்கு இந்த மாதிரி செஞ்சு பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சு. உடனே கோரி வேறு வழி இல்லாமல் அதுவே கூட்டி, அதுவே துடைச்சி, அதுவே சமைச்சு, அதுவே ஆற்றுல போய் துணியெல்லாம் துவைச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஆனாலும் கோரிக்கு கொஞ்சம் மனசு சங்கடமாக இருந்துச்சு, மூத்த மருமக எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. ஒரு நாள் கோரிக்கு ரொம்ப முடியாமல் தன்னோட கூட்டில் படுத்துக்குச்சு. உடனே கோரி தன்னோட மூத்த மருமகளை கூப்பிட்டு, டீனா இங்கே வா, நீ இன்னைக்கு கொஞ்சம் இந்த வேலையெல்லாம் பார்த்துரு, அத்தைக்கு கொஞ்சோண்டு கஞ்சி மட்டும் வச்சு கொடு, என்னால் முடியலை, எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னோன்னே டீனா என்னது நான் கஞ்சி வச்சு தரணுமா, எனக்கு கஞ்சி வைக்கலாம் தெரியவே தெரியாது, நீங்கள் என்ன என்னைய போய் கஞ்சி வைக்கின்னு சொல்கிறீங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது, தெரிஞ்சால் நான் ஏன் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்த காலுக்காகத்துக்கிட்ட கோரிக்காக்கா இப்படி சொல்லிச்சு, இங்கே பாருங்க எனக்கு கஞ்சி வச்சு கொடுன்னு டீனாட்ட கேட்டேன், டீனா வச்சே கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்க. காலுக்காக நீ சீரா வாங்கினே காரு அதில் போய் படுத்துக்கோ, அப்போ தான் உனக்கு குழுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் சோனா குருவி காலுக்காக மூலயமா எல்லா விஷயமே தெரிஞ்சுக்கிச்சு, அவங்க வீட்டில் நடக்கிறது எல்லாமே. உடனே சோனா குருவி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க காலோன்னா, நான் மைனாவையும் மக்குவையும் இங்கே வீட்டுக்கு அனுப்புகிறேன், கோரியக்கா மைனாவை புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் நான் அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புனேன். இப்போ மைனா கோரியக்கா புரிஞ்சுக்கிட்டனால நான் மைனாவையும் மக்குவையும் இங்கேயே அனுப்பிவிட்றேன், நீங்கள் கவலைப்படாமல் வீட்டுக்கு போங்க அப்படின்னு காலுக்காகத்துக்கிட்ட சொல்லிச்சு. அதுக்கப்புறம் மைனாவை கூட்டிக்கிட்டு மக்கு அவங்க வீட்டுக்கு வந்துச்சு. உடனே கோரிக்காக்கா உடல்நல கொஞ்சம் சரியானேன்னு எழுந்திரிச்சு, என்னை மன்னிச்சிரு மைனா, உன்னை என்ன தப்பாக நினச்சிட்டேன், வசதி இருந்தால் தான் எல்லாம் அப்படின்னு நான் நினச்சது என் தப்பு தான், குணம்தான் முக்கியம் அப்படின்னு நீ எனக்கு புரிய வச்சுட்ட, இனிமேல் நான் உன்னை நல்ல மகளாக நான் நடத்துவேன், நீயும் டீனாவும் 2 பேருமே எனக்கு ஒன்று தான், ஏற்ற இறக்கம்லாம் இல்லை, நம்ம எப்பயும் போல் சந்தோஷமாக இருக்கணும், நீயும் வேலை பார்க்கணும் நீயும் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னே டீனா தான் செஞ்ச தப்புன்னு நினச்சி வருந்தி, சாரி அத்தை இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு டீனாவும் சொல்லிட்டா. அதுக்கப்புறம் வீட்டை துடைக்கிறது கூட்டுறது எல்லாமே டீனா பார்த்தா. ஆளுக்கு ஒவ்வொரு வேலையாக பிரிச்சுக்கிட்டாங்க. கோரி சமைக்கிறது, காய்கறி வாங்க கடைக்கு போகிறது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. மைனாவும் வீட்டு துவைக்கிறது,
இந்த மாதிரி வேலையெல்லாம் 3 பேரும் சரிசமமாக பிரித்து பார்த்துக்கிட்டாங்க. அவங்க 3 பேரும் வேலைக்கு போயிட்டு வந்துக்கிட்டாங்க. இப்படியும் அவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போச்சு. கூடியிருந்தால்தான் கோடி நன்மை அப்படின்னு எல்லாமே புரிஞ்சுக்கிச்சாங்க. 6 பேரும் சேர்ந்து வெளியே பிக்னிக் போகிறது, டூர் போகிறது அப்படின்னு 6 பேரும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. இப்படியே நாட்கள் கடந்தது. அவர்கள் சந்தோஷமும் நீடித்திருந்தது.